everyone, welcome to my channel. In the channel இப்போ தான் நீங்க வந்து first time பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. So இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஒரு வீட்லயே செய்யற மாதிரி ஒரு ஃபேஷியல் தான் வந்து பார்க்க போறோம். Glass Skin ஃபேஷியல். So இந்த Glass Skin ஃபேஷியல் வீடியோல பாத்தீங்கன்னா as usual நம்ம எல்லாமே நேச்சுரல் ingredients தான் வந்து யூஸ் பண்ண போறோம். எல்லாமே வீட்லயே அவேலபிளா இருக்க ingredients தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபேஷியலோட மெயின் ingredient என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரைஸ் தான். நான் ரைஸ் வாட்டரும் யூஸ் பண்ணிருக்கேன், ரைஸ் ஃப்ளவரும் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் ஸ்கின் கேர் பண்ணுற மாதிரி தான் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் ரைஸ் வாட்டர். ரைஸ் வாட்டர் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் இதை காமிச்சிருக்கேன். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த வீடியோ பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வாட்டி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரைஸை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எந்த அரிசி யூஸ் பண்ணலான்னு. எந்த அரிசி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பாஸ்மதி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ரெட் ரைஸ்லாம் கேட்டிங்களா, ரெட் ரைஸ்லாம் எனக்கு தெரியாது. நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸில் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நீங்கள் வந்து ஃபேஸ்க்குலாம் யூஸ் பண்ணும்போது ட்ரிங்கிங் வாட்டர் பியூராக இருக்க வாட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ½ hour அப்படியே விடணும். ஸோ விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒயிட் கலரில் வந்து இந்த தண்ணி மாறிடும். ஸோ இந்த ரைஸ் வாட்டர் தான் இப்போ நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைஸ் வாட்டரே நீங்கள் வந்து ஒரு 3 to 4 days வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணது தான். ரைஸ் வாட்டர் கிளென்சர் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ரைஸ் வாட்டர் சும்மாவே நீங்கள் வந்து கிளென்சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கனால நான் அடிஷ்னலாக இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளென்சருக்காக நான் வந்து ரா மில்க் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் வந்து ரா மில்க் காய்ச்சாத பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வாட்டர் அண்ட் மில்க் ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். ஏன்னா மில்க்லேயும் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து அடிக்கடி ஃபேஸில் வந்து மில்க்லாம் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அண்ட் இந்த கிளென்சரை நான் எப்படி என் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பேட் எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணி என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். சப்போஸ் இந்த கிளென்சரில் வந்து உங்களுக்கு மில்க் சூட் ஆகலை, உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து மில்க் செட் ஆகாதுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது அப்படியே விட்டுருங்க. வெறும் ரைஸ் வாட்டர் மட்டுமே நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ரைஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா வந்து நிறைய விதத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹேருக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கின்னுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹேருக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் வச்சு நான் 30 days சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கேன். 30 days கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வரும். இப்போ நம்ம வந்து 5 minutes கழித்து நான் வந்து இதை வாஷ் பண்ணிடுறேன். ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். இப்போ சிம்பிளான ஒரு ரைஸ் ஸ்க்ரப் வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அது இல்லைனா வீட்லேயே இருக்க அரிசி வந்து நீங்கள் அரைச்சி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் குவான்டிட்டி வந்து நியர் அபவுட் 1 ஸ்பூன் இருந்தால் போதும். செகண்ட் இன்க்ரீடியன்ட் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பாலில் நம்ம வந்து அரிசி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளென்சரில் கொஞ்சோடு நான் ரைஸ் ஃப்ளார் வந்து மிக்ஸ் பண்ணி என்னோடய ஸ்க்ரப்பாக நான் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ரைஸ் வாட்டர் கிளென்சர் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவும் தயிரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே சூப்பரான இன்க்ரீடியன்ட் தான். நீங்கள் தயிர் யூஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இதே நீங்கள் பால் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, உங்களுக்கு வந்து அரிசி மாவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக வந்து ஓட்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் நல்லா அரைச்சி அந்த பவுடர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் பவுடர் ப்ளஸ் தயிர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்க்ரப்பாக. ஸோ இந்த ஸ்க்ரப் எப்படி நான் அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்க்ரப் அப்ளை பண்ணிடணும் ஃபேஸ் ஃபுல்லாக. ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணணும். அண்ட் கொஞ்சமாக வந்து கையில் ஸ்க்ரப் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரப் வந்து வீக்லி 2 வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருந்ததுன்னா, பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஸ்க்ரப் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக ஸ்க்ரப் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருந்ததுன்னா. உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் எந்த விதத்துலையாவது நீங்கள் வந்து ரைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜிங் ப்ரிவென்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் ஈவன் டோனாக ஆக்கிடும். அண்ட் ஈவன் டோனாக இருக்கனால காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும். பால் வந்து நம்ம சேர்க்கறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் ஃபேஸ்க்கு. அண்ட் ஸ்க்ரப் வந்து எப்போவுமே 2 minutes வரைக்கும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளார் இருந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்குக்கு பார்த்திங்கன்னா எந்த ஆல்டர்னேட்டிவ்ஸும் கிடையாது. வெறும் இந்த ரைஸ் ஃப்ளார் தான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து வீட்டிலே செஞ்ச தயிர் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர் மோஸ்ட்டாக வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் சூட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மில்க் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மில்க் க்ரீம் இல்லைனா வந்து மில்க் காய்ச்சாத பால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்டும் பார்த்தீங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ட், நான் வந்து பீட்ரூட் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீட்ரூட் பவுடருக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பவுடர் அவைலபிளாக இருக்கனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த பீட்ரூட்டை கட் பண்ணி ஜூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜூஸும் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா துருவி கூட நீங்கள் வந்து பீட்ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபேஸ் பேக்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட் தான். பீட்ரூட் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, சூப்பரான ரிசல்ட்ஸ் வரும் இன்ஸ்டண்ட்டாகவே. அண்ட் பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் வந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இன்னமும் ஸ்கின் சூப்பராக இருக்கும், நல்லா வந்து க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்குமே வந்து பீட்ரூட் சூப்பரான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ஈவன் டோனாக ஆக்கும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக காமிக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக 10 to 15 மினிட்ஸில் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே ஸ்கின் வந்து நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இதோட நம்ம 3rd ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4th ஸ்டெப் வந்து நார்மல் ஸ்கின் கேர். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் தான் வரும். டோனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இது வாயும் ஆயுர்வேதாவோட ஒரு ஹைட்ரேட்டிங் டோனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரோஸ் டோனர். அண்ட் இப்போ வந்து ஆஃபரில் போய்ட்டுருக்கனால இந்த ப்ராடக்ட் நான் வந்து காமிக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து இந்த அரிசி தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டோனராக. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். நீங்கள் எந்த பேக் போட்டாலும் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசரோட தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் மாய்ஸ்சரைசருக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபேஷியல் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எதிர் ஃபேஷியல் ஆயில் எடுத்துக்கோங்க, இல்லை மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே இல்லைனா உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இருந்ததுன்னா ஆல்மண்ட் ஆயிலே ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக எதாவது அப்ளை பண்ணோம். ஏன்னா நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரையிங்காக இருக்கும் யாராக இருந்தாலும். ஸோ அது வந்து மறுபடியும் அந்த மாய்ஸ்சர் கொண்டு வரதுக்காக தான் நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் அப்ளை பண்ணும்போது நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது ஃபேஷியலாக நம்ம வந்து பண்ணுறதுனால எல்லா ஸ்டெப்ஸும் ஒரே நாளில் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஃபேஸ் பேக் மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபேஸ் ஸ்க்ரப் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரீ டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஃபேஷியல் வீடியோஸ்லாம் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshay saying bye-bye and take care of yourself. Bye.